காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு விலாகு. காலையில் நான் எந்திரிச்சு என்னென்னலாம் வேலை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு டைம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5:30 மணி ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனில் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கும். நைட்டே வந்து நான் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன் கிச்சன். அப்போ தான் காலையில் வந்து நம்மளுக்கு சமைக்க வரும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருக்கும். ஏன்னா காலையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விழிக்கிறது இந்த இடம்தான் இல்லை. நான் காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்க வர்றது இந்த இடம்தான். ஸோ அதனால் நைட்டே எல்லா வேலையும் முடித்து நீட்டாக வச்சுருவேன். இங்கே வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது, கீழே வந்து பழைய சாதம் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து காலையில் நான் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை. இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டோம்னா இது வந்து ஒரு 10 மணிக்குள்ளே இந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை குடித்து முடிக்கணும் அப்படின்றது நான் ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து பிடிச்சி குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அது தோணாது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேர் பார்த்திங்களா, கூட சேரு. யாரெல்லாம் வந்து இந்த சேர் பார்த்துருக்கீங்க, யார் வீட்டிலலாம் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் வந்து வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேறீங்களே. அப்படிலாம் இல்லை, நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்ம வந்து யோகா மாஸ்டரோ இல்லை ஒரு ஜிம் மாஸ்டரோ கிடையாது. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி எக்ஸசைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் நான் பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு வாக்கிங் போவேன். இதுதான் மார்னிங் என்னோடய ரொட்டீன் காலையில். அதுக்கப்புறம் தான் டீ போடுறது இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்மளோட விலாகில் வராது. மற்றபடி ஏன்னா நம்ம வந்து ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன தப்பு கூட பண்ணிவிடுவோம். அதனால் நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஏதாவது நம்மளுக்கு மூட்டு வலி இருக்குது, இந்த பெயின் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஏதாவது க்ரியேட் பண்ணிடும்ல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறதே கிடையாது. சேப்பங்க எவ்வளோ? 1/2 கிலோ, 35 ரூபா. 1/2 கிலோ. வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் வந்து கரெக்டாக 8:15. வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக 8:15 ஆகுது டைம். இப்போ தான் வந்தேன். இனிமேல் தான் டீ போட போகிறேன். காலையிலே போட்டு வச்சுட்டு தான் போவேன். சரி எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால டீ வந்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு இனிமேல் தான் போட போகிறேன். யாரெல்லாம் இஞ்சி டீயோட ஃபேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கெலாம் இஞ்சி ஏலக்காய் இல்லைன்னா அது டீயே குடித்தா மாதிரி இருக்காது. அந்தளவுக்கு இஞ்சி டீ ஃபேவரெட் எங்களுக்கெலாம். என்னோடய ஃபேவரெட் இஞ்சி டீ. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் டீ குடிக்காமல் 8:15 மணிக்கு டீ குடிக்கிறோம். எல்லாருமே இப்போ தான் டீ குடிக்கிறோம். சோபா விட்டுட்டு இந்த குட்டி சேரில் தான் உட்காந்துருக்கேன், கூட சேர். இந்த சேர் வந்து எங்கள் அண்ணா வந்து எங்கே போனாலும் தேடி தேடி இந்த சேரை வாங்கும். இந்த கூட சேர் வேணும்னு சொல்லிட்டு நானும் தேடாத இடம் இல்லை, இப்போ கிடைக்கவே இல்லை. இவ்வளோ குட்டி சேர், ரொம்ப குட்டியாக இருக்கும், பாப்பா உட்காருது அழகாக இருக்கும். அப்புறம் அண்ணா வீட்டில் இருந்துச்சு, ஒட்டுலாம் போட்டு வச்சுருந்துச்சு. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அண்ணா வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் இந்த சேரை. நல்லா இருக்கா பாருங்கள் இந்த கூட சேரு. எனக்கு தோணும் போதெல்லாம் இதில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சது? ஃபஸ்ட்டு டீ தாங்க குடிக்கணும். காலையிலேருந்து இந்த எப்படா வீட்டுக்கு வந்து டீயை போட்டு குடிப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வந்து அந்த டீ கையில் வரும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட் முடிய போகிற டைமில் ஒரு சோகம் வரும் பாருங்கள், அது அதை விட ரொம்ப
லாஸ்ட் ஐயோ டீ முடிய போதே அப்படின்னு ஒரு சோகம் வரும்ல, யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணணும் சரியா. உங்களுக்கு வந்துட்டு காலையில மட்டும் உட்காரவே டைம் இருக்காது. இப்போ உங்க கூட பேசணும் அப்படின்றதுனாலதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்படி டீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க கிச்சன்லயே நின்றுக்கிட்டு, ஆனா டீ மட்டும் கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்து குடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்கும். சாப்பிட்றது கூட நின்றுட்டு சாப்பிடலாம். சரி இன்னைக்கு ஒரு vlog போட்டுருவோம் அப்படின்றதுனால தான் பொறுமையா உட்காந்து உங்க கூட பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வெயில் நாள் வந்தது, கொஞ்சம் காற்று வசதி இல்லைனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. டெய்லி பழைய சாதம் கொடுத்துடலாம். நீங்க தானே சொன்னீங்க, தயிர் மட்டும் துவச்சி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான். ஒரு நாள் சொன்னப்பா, சரி ஒரு நாள் 2 நாள் பழைய சாதம் கொடு, நல்ல வெயில் அடிக்குதுன்னு சொன்னேன். ஆனா டெய்லி போட்டு என்ன கொள்றாங்கயா என்ன. வயனே நீ என்ன தலையாட்டுற? அங்கிள் தானே சொன்னாங்க டெய்லி பழைய சாதம் தான் வேணும்னு. நீ தானே இருந்த தலையாட்டுற அவங்க சொல்லும் போது. பழைய சாதம் வேணும். இப்ப கூட சொன்னேன்ப்பா, சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட மாட்டீங்க இல்ல வேணாம் அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு பழைய சாதம் கொடுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சூப்பரா அதுக்கு ஒரு கிரேவி, முட்டை, அப்புறம் தயிர் ஊத்தி பழைய சாதம் சாப்பிடுங்க. அதை குடிச்சு பாருங்க, அமிர்தம் மாதிரி இருக்கும். இந்த அடிக்கிற வெயில்ல தோசை இட்லி எல்லாம் என்னத்துக்கு? கண்டுக்காம இருக்கேன் வயிறு வந்துருக்குது, என்ன வேலை தான் கண்டுக்காம இருக்கேன். வயிறு வந்து எனக்கு வந்து சேப்பங்கிழங்கு உரிச்சு தரேன்னு சொல்லிட்டு. சேப்பங்கிழங்கா என்ன இவ்வளவு சூடா இருக்க ஆண்டின்னு சொல்லிட்டு நிக்குது. சேப்பங்கிழங்கு உரிச்சு கொடுக்குதா? ஆமா. யாரு நீயா? சூடா இருக்குதா? நீ தான் உரியம் போய்யா. வைன என்ன ஆண்டி சமைக்கிறாங்க? பாலா? எது பாலு? எது பாலு? அதுலயா? இதா பால்? இது காலையில் சாதம் சாப்பாடு, இது முட்டை, இது என்னது இது? அது வந்து நேத்து நைட்டு பண்ணது பாக்குறீங்க. அதை தூக்கி விட்டுட்டீங்களா? அந்த ஆவி அடிச்ச தண்ணிய. ஆவி அடிச்ச தண்ணியா? சரி உங்க வீட்ல என்ன? இங்க பாருங்க காலையில எப்படி வேர்த்து கொட்டுது. மணி 9 தான் ஆகுது. உங்க வீட்ல என்ன மோசி வைன? அதுக்கு என்ன பண்ணோம்? அதான் ஏசி போட சொன்னாங்க. ஏசி போடணுமா? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஜன்னலை திறந்து வச்சுட்டு எக்ஸாஸ்ட போடு முதல்ல. சிம்னி இருக்குது. இருமா இருமா, இது எதனாக்கா அந்த வருமா சிம்னி இருக்குது, யூஸ் பண்ணு. அதை யூஸ் பண்ணாதானே வெளியே போவோம். வெளியே போனாதானே உனக்கு, வெளியே போனாதானே சத்தமே இருக்கும். வைன என்ன வீட்ல, உங்க வீட்ல என்ன மதியம்? பூரி. ஓகே, மதியத்துக்கு பூரி தானே? பூரி தானா? சாப்பாடு வச்சிட்டாங்களா? எனக்கு கூட பூரி தான் வேணும். அப்போ என்ன எடுத்து வந்துட்டுமா? பூரி சுட்டு வச்சிட்டாங்களா அவனுக்கு? காலையில 6 மணிக்கெல்லாம் சுட்டு வச்சிட்டாங்களா? மோர் அடிக்க தயிரெல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து உரம் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். சாதம் வந்து வடிச்சிட்டேன். இதில் வந்து சேப்பங்கிழங்கு வறுத்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக, இன்னும் வறுத்து முடிக்கல, பாதி கிழங்கு இருக்குது. சிம்பிளாக வந்து என்னோடய சமையலை வந்து முடிச்சாச்சு. சமையல்லாம் முடிச்சாச்சு. என்ன நீ குடிச்சிட்டியா? கொடு. சமையல்லாம் முடிச்சாச்சு. சேப்பங்கிழங்கு வறுத்துட்டேன், அப்புறம் சாதம் வடிச்சிட்டேன். மோர் மட்டும் தான் தாளிக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கு vlog வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் நான். ஏன்னா வெயில் தாங்க முடியல, கிச்சனில் இருக்க முடியல. ரொம்ப கோவம் வரும்போது அமைதியாக இருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கோவம் வரும்போது தான் நம்ம ஏதாவது கோவத்தில் வந்துட்டு வார்த்தைகளை விட்டுடுறோம். அது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ அதனால ரொம்ப கோவம் வரும்போது அமைதியாக இருங்க. யாராவது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தும் போதும் அமைதியாக இருங்க. தெரியாம கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக ஆர்கியூ பண்ணலாம். தெரிஞ்சே வந்து நம்மளை காயப்படுத்தணும், நம்ம மனசை கஷ்டப்படுத்தணும்னே சில பேர் பேசுவாங்கல்ல. நம்ம வந்து வேற யாராவது வெளியால் பேசிட்டா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரி யாரோ பேசிட்டு போறாங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சே பேசுவாங்க, அதுக்கப்புறம் சாரி சொல்லுவாங்க. ஆனா வந்து
தெரியாத நடக்கிற தவறுக்கு தான் சாரி. தெரிஞ்சு இப்படிதான் பண்ணணும்னு பண்றவங்களுக்குலாம் நம்ம சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுப்போம். இது அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது, நான் அப்படி நினைச்சு இதை பண்ணல, இப்படி நினைச்சு பண்ணலாம் சொல்லுவோம். இது நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில வரக்கூடிய சில விஷயங்களை கவனிச்சு அதுக்காக ஒரு தகவலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்மளோட தரம்லேருந்து நம்ம மாறக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்போம்ல, நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்குன்னு சில விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருப்போம். நல்ல பழக்கங்கள் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் கூட அவங்களுக்காக கூட நம்ம கிட்ட இருக்க நல்ல பழக்கங்களை மாற்றிக்காதீங்க. யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. நம்ம மனசை காயப்படுத்துறவங்களுக்கு அமைதியாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் நம்ம யார் அப்படி சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.